உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடடா, என் மவ கை பக்குவமே தனிதான். சமைக்கிற விஷயத்துல லட்சுமியும் சரி, என் ஆத்தாளும் சரி, என் மக கிட்ட பிச்சை வாங்கணும். அடடா, ஆண்டாளு எங்கத்தான் கத்துக்கிட்டு இதெல்லாம்? வாழ்க்கையில இப்படி ஒரு பொரியலை நான் சாப்பிட்டதே இல்லையேதா. அப்பா, நீங்க சாப்பிடுறது எதையுமே நான் சமைக்கல, எல்லாமே என்னோட புருஷன் தான் சமைச்சாரு. தண்ணிய குடிடா. அதான பார்த்தேன், நீ நூடுல்ஸையே அரை மணி நேரம் செஞ்சு கருக வச்சவ. இதெல்லாம் நீதான் செஞ்சியான்னு எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. பவி, அப்பா சும்மா இருந்தா சாப்பாடு ஒன்றும் அப்படி பிரமாதமா இல்ல, ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அப்படித்தான். அதானே, குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்ற ஆளு தானே நீங்க? அத்தை விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஆண்டாளு, நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் தூங்காம காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். பாரதி வர வீட்ல இல்ல, வாசல்லாம் தெளிச்சு கோலம் நீதான் போடணும், சரியா? என்னதான் பெத்தவங்க பக்கத்துல இருந்தாலும் இனிமே எல்லாமே நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணும், சரியா? என்ன இது, நாம் ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. வந்த ஒரே நாள்ல என் பொண்ணு இவன் எது சொன்னாலும் மண்டை ஆடிட்டு இருக்கா. இப்படியே போனா 3 நாள் கழிச்சு இவனை விட்டு வரமாட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவா போலயே. விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. சந்தோஷமா இருக்கியா? நீ அப்படியெல்லாம் இருந்தா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? முடிக்கிறேன்டா, உன் மொத்த சந்தோஷத்தையும் முடிக்கிறேன்டா. என்ன பிடிச்ச வச்ச போலீஸ்காரனுக்கு நான் 200 ரூபா கொடுத்துருந்தேன்னா விட்டுருப்பான். மிஞ்சி போனா ஒரு 500 ரூபா கேட்டிருப்பான். அதை விட்டு காப்பாத்துன்ற பேர்ல போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜீப்பெல்லாம் எடுத்துட்டு 6000 ரூபா செலவு வச்சுட்டு அதை ஏன் தலையில கட்ட பாக்குற? இத்தனை செலவு வச்சுட்டு பெரிய தியாகம் பண்ண மாதிரி வேற பேச தேவைதான்டா, எனக்கு இதெல்லாம் தேவைதான். உனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு வந்தல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. என்ன பெரிய ரிஸ்க் உனக்கு? இதெல்லாம் உங்க அப்பா பண்ண வேலையா தானே இருக்கும். அது எல்லாத்துக்குமே பிராயச்சித்த பண்ற மாதிரி பின்னாடியே கிளம்பி வந்து இத்தனை பேச்சு பேசிட்டு நீ. எப்படி? எனக்கு புரியல. வழியில போலீஸ் புடிச்சா கூட என் அப்பா தான் பண்ணிருப்பாரு. என் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அது உங்க அப்பா பண்ணதாண்டே. நீ திருந்தவும் மாட்ட, உன்னை திருத்தவும் முடியாது. போ. நீ போய் உங்க பாரு, என் அப்பாவை பத்தி யோசிக்காம போய் படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல ஒழுங்கா எழுதிட்டு வா. அதெல்லாம் எழுதிக்கிறேன். நீ போ. போலீஸ் கண்ணில் மாட்டுறதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிரு. அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் போலீஸ் வச்சு போட வேண்டியதா இருக்கும். எங்களுக்கு தெரியும், நீ போய் முதல்ல எக்ஸாம் எழுது. போ. ஏய், ஒரு நிமிஷம். என்னடி? அவ்வளவுதானா? இல்ல வேற எதுவும் வேணாமா? வேற என்ன வேணா இருக்குது? ஆல் டிக்கெட் இருக்குது, படிச்சதெல்லாம் மனசுல இருக்குது. வேற என்ன வேணும்? ஓ, இப்ப நான் சொல்றது உனக்கு புரியல? புரியாது. ரொம்ப பாவம். இந்த பரீட்சை எழுத போறல, அதுக்கு முன்னால ஒரு மோட்டிவேஷன். எனக்கு காலையில டிஃபன் பாட்டியே கொடுத்தாங்க. எனக்கு அதுவே மோட்டிவேஷனா தான் இருக்குது. சரியா? நான் இங்க எக்ஸாம் எழுதணும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. போ. அவங்க கொடுத்த மோட்டிவேஷனும் நான் கொடுக்க போற மோட்டிவேஷனும் ஒன்னா என்ன? என்ன அப்படி பாக்குற? இல்ல நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு யோசிக்கிறேன். இதுல என்ன சந்தேகம்? 2 பேருமே பைத்தியம் தான். ஒத்துக்கிறியா? சத்தமா பேசாரு, கேட்க போறாங்க. சரி, எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. வேணுமா வேண்டாமான்னு சொன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். ஒன்னும் வேணாம், நீ திடீர்னு கொஞ்சம் அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு சண்டையை போடுவேன். தேவையில்லை, போ. ஏய், நிஜமாவே வேணால? வேணாண்டி. வேணாட்டி போடா. ஆளப்ப என்னடா போலீஸ்? போடா, என் பொண்டாட்டிடா. நம்ம இங்க போடன்றோம். நேரம் புரியாம ரொம்ப கெஞ்சரா கொடுத்துட்டு போ. அப்படியெல்லாம் யாரும் கிட்ட கெஞ்சல, நீ கிளம்பு. சும்மா தானே இருந்தேன் நானு. உஸ்பேத்தி விட்டு இப்ப போனா குடுறே. நீதான் ஓவரா பிக் பண்றியே, அதான். சரி விடு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நான் நல்ல பரீட்சை எழுதணும், நீ கூட நான் நல்ல பரீட்சை எழுதணும், நானும் வாங்கிக்கிறேன்.
எக்ஸாம் நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணிட்டு வா, அப்புறம் தரேன். பாய். Dhanalakshmi lived her life with her 2 kids and இவ்வளோ அழகா இருக்கிற தெரியுமா நீ? இம்புட்டு அழகை வச்சுட்டு ஏன்டி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நீ? ஏய், யாரா வேஸ்ட் பண்றது, நீயா இல்ல நானா? நான் மனசுல நினைச்ச நீ எப்படி சொல்ற? ஆ, அதெல்லாம் கேக்கும். நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கேக்கும். சரி, அப்ப நான் நினைக்கிறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன்னு பார்க்கலாமா? ரெடி. நீ ஏதாவது நினைச்சுக்கோ, நான் அதை அப்படியே சொல்றேன். இப்படியே இருந்தா நம்மளுக்கு என்னைக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? நீ ஒழுங்கா இருக்கணும். என் அப்பா கூட சண்டை போடாம இரு, அப்பதான் எல்லாமே நடக்கும். ஓய் ஆவ். அடுத்து அடுத்து இது 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 கண்டுபிடி. ஜோசியக்காரி சொன்ன மாதிரியே உங்க அப்பாவை நான் போட்டு தள்ளிட்டு நான் செருப்பு பிஞ்சிரும். வேற ஏதாவது யோசி. ஓய் கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ எவ்வளோ சண்டை போட்டாலும் என்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டியாடி? எங்க போ சொல்ற? உன்னை விட்டு போறதுங்கிறது இதுக்கு மேல முடியாத காரியம். எப்படி சூனியக்காரியா நீ? அந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நான் எங்க உன்னை விட்டு போறேன்? நீ தான் உங்க அப்பா பேச்சு கேட்டு என்ன ஒவ்வொரு தடவை விட்டு விட்டு போற. நானும் உன்னை விட்டு போறேன். நான் உன்னை லவ் பண்ற அளவுக்கு எல்லாம் நீ என்ன லவ் பண்ணலப்பா. அதான் உண்மையும் கூட. யார் சொன்னா? சும்மா எவ்வளவு பண்ற நீ? ஆனா நாய்க்குட்டி மாதிரி உன்னை சுத்தி சுத்தி தானே வந்துட்டு இருக்கேன் நானு. என்ன பார்த்தா அப்படி கேக்குற நீ? அப்படியா? சரி, அப்போ நான் மனசுல நினைக்கிறேன், அதை நீ கரெக்டா கண்டுபிடி. டன்னு. யூ திங்க் மீ டெல். டெல் இன்சைட் டாக். டேய் லூசு மாமா, ஏன்டா என்ன இப்படி பைத்தியமாக்கி வச்சிருக்க? இப்படி என்ன கவுத்த? என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாத அளவுக்கு என்ன என்ன பண்ண? இதெல்லாம் நீ மனசுலயே நினைக்கவே வேண்டாம். இதெல்லாம் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதே. டேய் டேய் டேய், சும்மா சமாளிக்காத. நான் மனசுல என்ன நினைச்சேன்னு கரெக்டா சொல்லு. நீ என்ன நினைச்ச தெரியுமா? நம்மளுக்கு முத குழந்தை ஆம்பளை குழந்தையா பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு, இல்ல பொம்பளை குழந்தையா பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு தானே யோசிச்ச. கரெக்டா? ஆம்பளை குழந்தை பிறந்தா அன்பு கரச, அது பொம்பளை குழந்தை பிறந்தா டேய் இது பாரு, நான் அதுவா நினைச்சேன். உனக்கு தெரியாது நான் என்ன நினைச்சேன்னு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.